பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். ஓகே, பிக் பாஸ் வீட்டில் நம்ம சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. முக்கியமாக தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிக் பாஸ் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ சமீபமாக. அதே மாதிரி நான் பிக் பாஸுக்கு நிறைய விஷயங்கள் பேசுவோம், அதெல்லாமே அங்கே நோட் பண்ணி சில விஷயங்கள் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். கூடுமான வரை நடக்கும். அதாவது எல்லாம் 100%, ஏன்னா 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து இன்னொரு டீமோட ஷோ. அது சில சஜஷன் நம்ம சொல்லும்போது அதை எடுத்துக்குவாங்க. அப்படியான ஒரு விஷயமா தான் இது வந்து பாருவுக்கு வந்து இன்னைக்கு வந்து முட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க, தண்டனைகள் கொடுக்குறாங்க. இப்போதான் கொஞ்சமாக வந்திருக்கிறாங்க தண்டனைகள்லாம் கொடுக்கறதுக்கு. நம்ம அதான் முதல்ல நம்ம சேனலில் சொன்னோம், இந்த சீசன் 8ம் சரி, ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு. 9 வந்து ஏன் இப்படி நொண்டிடிக்குதுன்னா அது காரணம் முதல்ல தேர்ந்தெடுத்த போட்டியாளர்கள். அதுலேயே ஒரு டவுன்ஃபாலு. அது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே வந்து பாரு வந்து உள்ளார வந்து குட்டை குழப்பறாங்கன்றதையும் சொன்னோம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த பக்கம் ஒருத்தன் ரூலை பக்காவாக ஃபாலோ பண்ணும்போது ஒருத்தவங்க சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. அப்போதான் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட போட்டிருந்தோம். பாரு வந்து இருக்கிற கேப்டன்ஸ்லாம் அவங்க எப்படி மதிக்கிறாங்க, எப்படிலாம் வந்து அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க, எப்படிலாம் ஸ்பாயில் பண்றாங்க, கேம் எப்படி ஸ்பாயில் பண்றாங்களா ரொம்ப விரிவாக பேசியிருந்தோம். இப்போ 65 நாள் கழிச்சு அந்த வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து நிறைய பேர் வந்து இன்பாக்ஸ்லையும் சரி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது அப்படின்னு சொன்னப்போ மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி போகிறோம். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஆரம்பத்துல நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு காலை எப்படி வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு கால் ஹேண்டில் பண்ணிருப்போம், ஒரு விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிருப்போம், ஒரு ஆர்குமெண்ட் நம்ம ஹஸ்பண்டோட ஹேண்டில் பண்ணிருப்போம். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் நம்ம 3 நிமிஷத்துல எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது நம்ம கதை. நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இப்ப இவங்க கத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம டக்குன்னு வந்து 2 பாயிண்ட பேசி கத்த ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து தெளிவாயிருவாங்க. டக்குன்னு நீ என்னமா அப்படின்னும் பொழுது டக்குன்னு நீங்க வந்து யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்களை உள்ள இழுத்துட்டு வந்துடணும். அவங்க இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்கன்னா டக்குன்னு யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்களை உள்ள இழுத்துன்னு வரணும். அவங்க தான் அன்னைக்கு வந்தாங்க, அப்ப பேசாம இருந்தேன் அப்படின்றணும். அப்ப டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அப்பவே வந்து என்னன்னா அந்த 3 மினிட்ஸ்ல நம்ம கிட்ட கண்ட்ரோல் வந்துடும். ஐடியல் தம்பதிகள்னு சொன்னீங்கல்ல, பாத்துக்கோ, அவ்வளவுதான். ஐடியல் தம்பதிகள் தான் சொன்னாங்க, சண்டை போடாத தம்பதிகள்னு சொல்லல. ஐடியல் கப்புல்ல என்னென்ன மாதிரி எல்லாம் ரூட் எட்டு வருவாங்க, எங்கெங்கெல்லாம் புடிச்சாகத்துனா எதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகுன்றலாம் எல்லாம் தெரியும். புரியுதுங்களா? இந்த அதான் சமீபத்துல இந்த கால், நான் மைத்திரி தான் சொன்னான், 1/2 மணி நேரம் போதும் நான் காலு, ஆனா அது என்னன்னே தெரியல. இப்பதான் வந்து இன்னும் வந்து இந்த ரச்சகன் படம் மாதிரி பிக் பாஸுக்கே ரத்த நாளங்கள்லாம் அப்படியே சிலுக்குது அப்படின்னு நானே. சரி போ, இத 2-3 விஷயங்கள்ல வந்து ஜாக்கி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது 20ஆம் நாள்லயே ஜாக்கி சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கு கண்ட்ரோல், உங்ககிட்ட தான் சுவிட்ச் இருக்கு, நீங்க வந்து ஏன் அதை வந்து பிடுங்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத தான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இத நீங்க அந்த பிளக்க எடுத்தா கரண்ட் இல்லைன்னா தானா எல்லாம் சரியாயிட போகுது அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த கண்ட்ரோல்ல நீங்க எரியறத நிறுத்தணும்னா கொதிக்கிறத நிறுத்தணும், எரியறத நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம். ஆமா, ஏன்னா வேற எங்க வீட்டுல கரண்ட், அதனால என் செயலியை நான் சொல்லலாம். ஏன்னா ஐயோ அண்ணன் பிளக் சொல்லலையே, ஓட்டோச்சி, ஐயோ ஆமா பிளக் ஓட்ட அந்த மாதிரிலாம் அண்ணன் பேசுறாலே கிடையாது. அவர் ரொம்ப இப்படிலாம் பேச மாட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அடுப்பு சொருகிறது அடுப்பாங்கற, தட்ஸ் இட், ரைட்? போர்டு தானே அது. ஓகே, எஸ், சுவிட்ச் போர்டு, தட் அடுப்பாங்கற ஆல்சோ. அதுதான் கொலை கொதிக்குதுன்னா கொதிக்கிறத நிறுத்தணும்னா எரியறத புடுங்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தோம். அதன் பிறகு வந்து நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு வந்து நம்ம சீசன் 7ல நினைக்கிறேன், இந்த கூரா இருக்குங்க, அது வந்து குத்திரும் ரொம்ப அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து நம்மள இது ஏதாவது ஒரு வகையில பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, ஒரு ஷோ நமக்கும் எவ்வளவு வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பொழுது அது கண்ணெதிரில வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னும் பொழுது நம்ம திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா, உங்களோட டிசிப்ளின் டெக்கோரமை எடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க அதற்கான தண்டனைகள் கொடுக்காம நடக்காது. ஜெயில போட்டா ஜாலியா ஜெயில போய் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க, ஜெயில எல்லாம் பண்ணிக்கிறாங்க, சேர்ந்து போட்டா ஜெயில போறதுக்காகவே எஃப்ஜேவும் வியனாவும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அரோரா கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிச்சோம், எல்லார பொறுத்தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சோ இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்களுடைய நிகழ்ச்சியை பாக்குற மக்களும் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கோணத்துல. சீசன் 1ல நம்ம ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க. நீங்க 24/7 போடும்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி
இங்க பேசிக்கிட்டு இருந்தப்ப சில எக்ஸாம்பிள் சொல்லுவா, பின்னாடி 2 பேரும் இருந்தாங்க பாத்தியா இல்லையா நீனு, அதை நமக்கு காட்டல, ஆனா பின்னாடி அவங்க 2 பேரும் அப்ப பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு நோட் பண்றதா இருக்கட்டும். ஒருத்தவங்க வந்து எதுக்காக வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு போறாங்கங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க காட்டாத விஷயங்கள் கூட பின்னாடி நடக்கிறதுல, பேக்ரவுண்ட்ல நடக்கிறதுல பாக்குற அளவுக்கு எல்லாம் சிபிசிஐடி வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்க ஷோ அது இல்லைங்களா? உங்க இப்ப பிக் பாஸ் அப்படிங்கிறது அவரோட ஐடென்டிட்டி இல்லையா? அந்த ஐடென்டிட்டியை நீங்க யார் வேணா உள்ள வரலாம், பட் ஐடென்டிட்டி மாறக்கூடாது. அதான், ஏன்னா இது உண்மைதான். ஏன்னா ஒரு ஷோ வந்து அதனால நமக்கு பேர் வந்திருக்கு, ஒரு இன்டாக்ட் வந்திருக்கு பீப்புள் கூட. ஒரு சினிமா இல்லாத ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து அது கொடுக்குதுன்னு போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அதுக்கு அதை ஒழுங்கா வழி நடத்தக்கூடிய ஒரு சஜஷனை சொல்லக்கூடிய இடங்களை நம்மளும் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தம்பி ஒருத்தவங்க சொன்னாங்க, கௌதம் சொன்னா, நீங்க வந்து ரம்யா ஜோன் சொல்லுங்க மறக்காது. இதெல்லாம் வந்து என்னன்னா எனக்கு தெரியாது நீ சொல்றியான்னு முடியாது. ஏன்னா அது கரெக்ட். ரம்யாவுக்கும் திவ்யாவுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, ரம்யா ஜோ சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேர் இருக்கும்போது சொல்லி பழகிட்டீங்கன்னா அப்போ வந்து டிஃபரன்சியேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். அது அந்த மாதிரியான கருத்துக்கள் தான் நம்ம முன்வைக்கிறோம். அந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் போது என்னன்னா அது வந்து அது நிறைய நேரத்தில் எடுத்திருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, நிறைய கேள்விகளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து விடை கிடைச்சிருக்குது. நிறைய பேர் வந்து நீங்க என்ன சொன்னீங்களோ ஜாக்கி அது எல்லாமே அங்கே நடந்திருக்கு. முக்கியமா வந்து அந்த கூர்கூரா நிக்கிறது. ஏன்னா உள்ளார வந்து எல்லாரும் வந்து கத்திட்டு இருக்கும்போது வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் பிக் பாஸ்ல வந்து ஃபுல்லா அது பிரதீப் இதுதான், அதுதான் கடைசி ஓடு விளையாடும் போது சொருகிட்டா என்ன ஆகுறது போது எடுத்தாங்க. ஏன் நேத்து கூட வந்து பிக் பாஸ் வீட்டுல அந்த கண்ணை கட்டி பண்ணும்போது அவங்க ஒரு ஜன்னல் டிசைன் வச்சிருப்பாங்க. அந்த கார்னர் முக்கியமா வந்து திவ்யாவும் ஆதிரையும் சண்டை போடுக்கும் போது ஒரு பலார் இப்படி திரும்பும்போது பாத்தீங்கன்னா அந்த கார்னர் கீழ்ச்சதுன்னா முடிஞ்சது கதை, காலகட்டெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நாங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு தான் வந்தோம், இதுக்கெல்லாம் போய் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல, இந்த மாதிரியான ஒரு போட்டி நடக்கும்போது அங்க துணியோ இல்ல மத்த இடங்கள் அதை ராவியாவது விடணும். அது எல்லாமே காரணங்க. ஒரு ஆட்டத்துல வந்து சிலுப்புறாங்கன்னு வச்சுக்கோ, கண்ணு தெரியாது யாருக்குமே. சோ இந்த பொறுப்புணர்வுகள் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும். ஒரு விஷயம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என்னதான் பிக் பாஸ்ல வந்து பெயர்கள் வந்து கெடுக்கிற மாதிரி அவங்க பண்ணாலும் வெளியே போகும்போது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அனுப்பி வைப்பாங்க. அது கமல் சார் ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாரு. விஜய் சேதுபதிக்கு வந்துட்டாங்க, விஜய் சேதுபதியில இருந்து இப்ப திரும்ப கமல் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ரூமர்லாம் போயிட்டு இருக்கு. நான் யாரு செஞ்சாலும் அது ஷோ. இந்த ஷோவுல பின்னணியில நிறைய தொழிலாளர் வேலை செய்யறாங்க. இந்த ஷோவை நம்பி ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. இந்த ஷோ இருந்தாலும் இல்லாட்டாலும் நாங்க வாழ்வோன்றது வேற, எல்லாருமே வாழ முடியும் அதுல வேலை செய்ய. ஆனா ஒரு ஷோ, ஒரு டெக்கோரமா ஒரு விஷயம் இங்க தமிழ்நாட்டுல ஒரு விவாத பொருளா ஒரு விஷயமா நிறைய விஷயங்கள் மனிதர்களை பற்றியும் மனிதனுடைய உள்புற அகங்களையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷோ நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல வரேன். அதுல வந்து சில சஜஷன்ஸ் சொல்றதுக்கு அதுதான் உதாரணத்திற்கு என்னன்னா, மைக்க போட்டுட்டு பேசாம இருக்கிற மாதிரி இருக்கும்பொழுது பார்வதியும் கமருதனும் அப்படி பேசும்போது ரூமை விட்டு வெளில போயிட்டா நீ அதான வேணும்னு கேட்கிற சபரி மாதிரியான ஆள் நாம கிடையாது. மைக்க ஏன் மறைச்சு பேசுறீங்க? ஒரு தடவை சொல்லிருக்காங்கல்ல, திரும்ப திரும்ப சொல்லுவாரு பிக் பாஸ்ன்ற கேள்விய சக கண்டஸ்டண்டா நீங்க எழுப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து அங்க இருக்கிற இது. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயம் செய்யறதா இருக்கட்டும். இன்னொன்னு இப்ப நீங்க சொன்னீங்க ஜாக்கி, யார் வேணா வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் இல்ல, நான் வந்து அதை மறுக்கல. ஆனா ஒரு ஹோஸ்டுக்கான பவரை நீங்க இவருக்கு கொடுத்திருக்கீங்களான்னு கேட்டா இல்ல. இல்லங்கும் பொழுது அதை நீங்க ஏற்படுத்தணும்ங்கிற, நான் உள்ள இருந்தே நீங்க ஏற்படுத்தணும். இல்ல அது உண்மை. அதுல ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது இந்த ஷோவுடைய பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா குறும்படங்க. இந்த குறும்படத்தை ஒரு சீசன் ஃபுல்லாவே போடாம 2வது சீசன்ல இப்பதான் நாங்க முதல் தடவை போடுறோம்னா அப்புறம் எதுக்கு அந்த ஃபுட்டேஜ்னு கேக்குறேன். நீங்க அதுதான் நீங்க ஒண்ணு விட்டு ஓரவத்திக்கு சித்தப்பா பொண்ணெல்லாம் கூட்டு வந்து உள்ளார உட்கார வைக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியல. நீங்க தனிப்பட்ட முறையில எட்டு வரும்போது என்னன்னா உங்களுக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா நடுவுல எல்லாருமே சீரியல் விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கும்போது ஒண்ணுக்கு தெரிஞ்சவன் அவனுக்கு தெரிஞ்சு இவனுக்கு தெரிஞ்சு அவனும் போது உடனே அதை வந்து நிறுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்குது. அதனாலதான் இந்த ஷோ வந்து உண்மைத்தன்மை இல்லாமலும் அந்த டெக்கோரத்தை ஃபாலோ பண்ண முடியாம போதும். சரி, டெக்கோரத்தை எப்படி ஃபாலோ பண்றது? டெக்கோரத்தை ஃபாலோ பண்றதுக்கு ரூல்ஸ்னா அதுக்கு வந்து கண்டிப்பா தண்டனை வேணும். நாம தான் வந்து ப்ளூ கார்டு கொடுக்கணும், எல்லோ கார்டு கொடுக்கணும், அப்புறம் ரெட் கார்டு கொடுக்கணும். இந்த ப்ளூ எல்லோவுக்கு அவங்க வந்து அடங்க ஆரம்பிச்சுவாங்க. நீங்க உங்ககிட்ட நான் என்ன பேசுறது, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ என்ன வேணாலும் சொல்லு, வாரானா நீ வந்து சொல்ல போற, நான் சாரி கேட்க போறேன் போயிடுன்ற மாதிரி தான் அது போகுது. ஓகே, அதனாலதான் பிக் பாஸ் சொல்லும் போது நான் சாட்டிட்டு தானே இருக்கேன்னு போயிட்டு வந்த ஆதிரை சொல்றாங்க. ஆதிரை வந்து கேம் திரும்ப வீட்டுக்குள்ளார வந்து திரும்ப வந்து கேம் வந்து விளையாடுறாங்க.
பிக் பாஸ் பேசிட்டு இருக்காரு, அப்புறம் அந்த குரலுக்கு என்ன மரியாதை சொல்லுங்க? அது குரல் தானே அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. இது மம்முட்டி வாய்ஸ்ல தான் நான் பேசுறேன், அது குரல் தானே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிக் பாஸ். ஸோ நீங்க என்னன்னா இன்னொரு ஒரு விஷயமும் இதுல இருக்கு. எவ்வளோ நாள் வரைக்கும் ஒருத்தர் தான் வந்து ஷோவை ரன் பண்ற மாதிரி நீங்களே ஒரு விஷயத்த நினைச்சுக்கிறீங்க. கிடையவே கிடையாது, நீங்க தான் ஷோவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் போய் பேசுறோம், நிறைய விஷயங்கள் சொல்றோம். உதாரணத்துக்கு அவங்க கூட தான் இப்ப நிறைய கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. someone she called him அப்படி இல்லாம நம்மளுக்கு தகவல் எல்லாம் வருது. அவங்களே கூட சில நேரத்துல பேசுறாங்க ஷோல. அதுதான் நம்ம வந்து நின்னுறமா, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நிறுவனம் இயங்கும். அதுதான் வந்து அக்கௌண்டன்ஸ் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. இப்ப ஆபீஸ்க்கே போயிட்டாலும் நம்ம என்ன பண்ணோம், டக்கு நம்ம வந்து பேசலாம் பேசும்போது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க, எட்டி உதைக்கலாம். நம்ம இப்ப இங்க உட்கார்ந்துருக்கோம், எழுந்து வந்து உதைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஓகேவா? சரி, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை நான் சொல்றேன், ஷோ ரன்னர் நீங்க இப்ப என்னதான் வந்து நீங்க ஜாக்கி டிவில வாய்ஸ் ஓவரா நான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் சொதப்பிருப்பேன். ஆனா நீங்க திட்டுறது யாரை திட்டுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் திட்டுவீங்க? ஏதாப்புல உட்காந்துருக்கிறது தான் திட்டுறீங்க. ஏன்னா நீங்க தான் ஃபேஸ் ஆஃப் த சேனல் இல்லையா? அந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் த சேனல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜேஎஸ் ஃபேஸ் ஆஃப் த ஷோ வந்து விஜேஎஸ் அவர்களும் பிக் பாஸ் வாய்ஸும் மட்டும்தான். நீங்க 2 பேரும் தான் இந்த கண்ட்ரோலை எடுக்கணும் நாமளும் 60 நாள் கத்தி 65வது நாள் தான் முட்டையை எடுத்துன்னு போறீங்க. இப்பதான் அதுவுமே நல்ல வேலை முட்டையை எடுத்துட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முட்டையை சாப்பிட்டுட்டேன், இப்ப போய் முட்டையை கொடு அதை கொடுன்னுவாங்க. இன்னொன்னு நல்ல விஷயம் பண்ணாரு, ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. இல்லன்னு வச்சுக்கோ டக்குனு எல்லாம் எடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு போன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும். உதாரணத்துக்கு நம்ம ஆரம்பத்துல திரும்ப சொல்றோம், ஒரு விஷயத்திற்கு எல்லோ கார்டுன்னு நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் பயம் வரும். இன்னொன்னு, உங்ககிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி கெட்ட விஷயத்திற்கு தவறான விஷயத்திற்கு தண்டனை கொடுக்கும் பொழுது பாராட்டுதலுக்கு நீங்க வேற ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். அதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்பதான் நீங்க கெட்டதுன்றதை விட தப்பு பண்ணா தண்டனைங்கிற ஒரு விஷயத்திற்கே வந்திருக்கீங்க. அது வந்து நல்லாவே போகும். இன்னைக்கு வந்து எபிசோட் பாக்குறதுக்கு இல்லைங்க, எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஓ வா, இன்னைக்கு வந்து இவர் பிக் பாஸ் இதை கேட்டிருக்காங்க. ஏன்னா நேத்து தான் வந்து ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க, டிஸ்வான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நேத்து வந்து நீங்களே போனாலும் பரவாயில்ல, நீங்க தான் என் வீட்டு பிள்ளைங்க. இலக்கண மனம் தான் அங்க நடத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒண்ணு இருக்கும். ஏன்னா கூடவே பழகுறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண ஆப்ஜெக்ட் தான் அந்த வீடு. அந்த வீட்டுல லைட் ஆஃப் பண்ணும்போது 115 நாள் ஒர்க் பண்ண நம்மளுக்கு அந்த லைட் ஆஃப் பண்ணும்போது ஒரு மாதிரி பக்குன்னு ஒரு மாதிரி அழுத்த ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அது மாதிரி அது மட்டும் கிடையாது, தவறுகளுக்கு நீங்க குறும்படம் போட்டு சொல்லும் போதுதான் வீட்டுல மத்தவங்க எல்லாம் தைரியம் வருவாங்க. நீங்க எல்லாத்தையுமே 60 நாளுக்கு நீங்க கண்டுக்காம போகும்போது அந்த வீட்டுல ஆக்சுவலி அந்த முட்டையெல்லாம் எடுத்ததுக்கு காரணமே, டீ எல்லாம் எல்லாத்துக்கு காரணமே இன்னைக்கு திவ்யா வந்து பேசிட்டு போறாங்க பார்வதி கிட்ட. ஒன்னாலதான் இது நடந்ததுன்றது வந்து ரொம்ப தப்புடும் போது ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. சாண்ட்ரா இந்த பக்கம் வந்து பரவாயில்ல நீ செய், நீ போய் பேசு அப்படின்னு சொல்றாங்க. நீங்கெல்லாம் என்னன்னு ஒரு கண்டஸ்டண்டா உள்ளார வந்து உங்களுக்கு பேசிக்கும் தெரியல, இன்னைக்கு வந்து நகரவே இல்லையா, பிரஜனுடைய ட்ரெஸ்ஸே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தோட நான் திரும்பவும் சொன்னதுதான், நீங்க எளிமையாக இருக்கலாம், ஆனா ஷோக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாரையும் வைக்கும் போதுதான் அது சரியாகும் தான் சொல்றதுதான் நான் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு சொல்றது. காரணம், நீங்க வந்து மச்சான் ஒரு வாட்டி ஒரு கூப்பிடலாம், மச்சான் மாமா நாங்க வந்து நீங்க வந்து என் ஃப்ரெண்டு எவ்வளவு எனக்கு வந்து உரிமையானவன்றதை நிரூபிக்கிற இடமா போகுது. நம்ம அங்க வந்து விஜய் சேதுபதி சார் வந்து நம்மளே ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட சங்கோஜப்படுத்த மாட்டோம். அந்த டெக்கோரத்துக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவோம். நீங்க ஏங்க ரேகாவும் கமலும் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் படம் நடிச்சிருக்காங்க. ஆமா ஜாக்கி, ஏங்க ஒரு படத்துல லிப்லாக் லெவல் எல்லாம் போயிட்டு வந்தவங்க 2 பேருக்கு இருக்காங்க. அவங்க எப்படி அவரை ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அவரை ட்ரீட் பண்ணுவாங்க, இதுதான் அங்க நம்ம கேக்குறது, இதுதான் நம்ம அங்க சொல்றது. புரியுதுங்களா? சோ அப்படி அந்த இடத்துக்கு ஒரு சூழலுக்கு நம்மளுக்கு என்னதான் நெருக்கமானவராக இருந்தாலும், இப்ப எங்க BB7லயே அவ்வளவு நெருக்கமானவங்களா அவங்க இருக்காங்கன்றதே நமக்கு இவர் பண்ற ஆக்ஷன்ஸ்ல தாங்க தெரிஞ்சது, பேசும்போதெல்லாம் தெரியலையா? அதேதான். அது வந்து என்னன்னா, இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, கலைஞர் வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து தலைவர் தான் சொல்லுவாரு, ஸ்டாலின். ஆமா, அதே மாதிரி இவரு வந்து தலைவர் தான் சொல்லுவாரு. உதயநிதி ஸ்டாலினும் வந்து அப்பா வந்து அப்பா எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ஏன்னா அந்த பொறுப்பு பதவி, உள்ளார வீட்டு உள்ளார நீங்க 1000 கூட்டுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஆனா வெளியே வரும்போது இந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும். அது வந்து அதுதான் வந்து சிறப்பான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது வந்து தலைப்பாட அடிச்சுக்கிட்டு அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருந்தா மத்தவங்க எல்லாம் வந்து அது ஒரு பேசு பொருளா வீட்டுல வந்திருக்கும். அன்னைக்கே விஜய் சார் வந்து கேட்டார்ல,
இப்ப வந்து ஒன்னால இதெல்லாம் நடந்திருக்குன்னு திரும்ப எல்லாம், ஏன்னா நீங்க கேட்கறதுனால யார் இப்ப உங்களுக்கு அந்த வீட்டுல ஒரு கான்ஃபிளிக்ட் இதெல்லாம் எடுத்துட்டு போனா கேட்பாங்க எல்லாரும் வந்து அதுல சவிஷா சொல்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே இனிமேலாம் அப்படி செய்யாதீங்க, நான் எங்களுக்கு வந்து இல்லைனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு தான் அவங்க அங்க இருக்கிறாங்க, டாம்பிகமா இருக்காங்க. உங்களுக்கு என்னன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை வரணும் எல்லாரும் எதிர்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. திவ்யா மட்டும் தான் கேட்டு போயிருக்காங்க, அதான் நான் இப்போ இதுலயும் பாத்திருக்கேன். மத்தவங்க யாரும் அது மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் நீங்க தான் முதல்ல அங்க அடிக்கணும். ஒரு பிம்பத்தை அங்க உடைக்கும் போதுதான் மத்தவங்க எல்லாம் வந்து வருவான். ஆட்டு மந்த கதை தெரியுமா? ஆடு வந்து ஒரு பாலத்தை கிராஸ் பண்றதுக்கு யோசிச்சுட்டே இருக்கும். ஒரே ஒரு தலைமை ஆடவனை தரத்தன்னு அந்த பக்கம் மட்டும் எல்லாம் போயிடும். அதுக்கு முன்னாடி போனா அதுங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் எல்லாமே. சோ எனிவே இது குறித்தான விஷயங்கள் நடந்ததுல ரொம்ப சந்தோஷம். அது வந்து செயல்படுறதுலயும் அது பேசப்படுறதுலயும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலயும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். ஓகேவா? அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு கேட்டு நாளைக்கு எல்லாம் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டன்டா இந்த விஷயங்களை செஞ்சுருங்க. நம்ம சொல்றது இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம என்னெல்லாம் சொல்லி அங்க நடந்திருக்கு, இதை சொன்னதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க உங்க மைண்ட்ல இருக்கும்ல, அதெல்லாம பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. அதெல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நாம சொல்லுங்க. எனக்கு தெரியும் சார், நான் வந்து ஃபார்மல் ஷர்ட் போட சொல்லி ஃபார்மல் ஷர்ட் நடந்திருக்கு சார். ஆமா, இது முக்கியமா கமல் சார் டைம்ல நிறைய இருக்கும் அது. ஆனா என்ன அந்த 7வது சீசன் கிளம்பும் போதுதான் பார்த்தோன்னா பாவாடெல்லாம் போட்டு விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. சரி, எனிவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வையை பார்த்துட்டோம் நம்ம. இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னணிகளை ஏற்படுத்துங்க. வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும்